வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. ஒரு மனுஷன் சம்பாதிக்க வேண்டிய சிறந்த செல்வம் எது? அதை எப்படி சம்பாதிக்கிறது? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு காலத்தில் நல்ல மனுஷன்னு 4 பேர் சொல்லணும். பிறர் போற்றும்படியாக தன்மேல் எந்த கரையும் படியாமல் இருப்பதே சிறந்த செல்வமாக கருதி நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுதெல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. இன்றைய காலத்தில் பொருளாதார செல்வத்தை வைத்துத்தான் எல்லாம் என்று ஆகிவிட்டது. வள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அதாவது கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என்பதே அதன் பொருள். இன்றைய சூழ்நிலையில் கல்வி எப்படி இருக்கிறது? சமுதாயத்தில் 90% சொல்லிக் கொடுக்கிற கல்வி எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துவதால் தான் நல்ல படிப்பு படித்தவர்கள் கூட அதில் பெரும்பாலானவர்கள் சந்தோஷமாக வாழ முடியாமல் தடுமாறுகிறார்கள். வள்ளுவர் எந்த கல்வியை சொல்லுகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் அருள் உடைமை என்ற அதிகாரத்தில் இன்னொரு குறளை குறிப்பிடுகிறார். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூமியார் கண்ணும் உள. அதாவது கொடிய உள்ளம் கொண்டவர்களிடம் கோடி கோடியாக செல்வம் குவிந்திருக்கலாம், ஆனால் அது அருட்செல்வத்திற்கு ஈடாகாது. அதாவது உண்மையிலேயே ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டிய சிறந்த செல்வம் எது என்றால் அருள் செல்வம் என்று வள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார்கள். மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே மனிதர் பெரும்பாலும் பொருள் நுகர ஈட்ட மதியுடைய இயந்திரமாய் இயங்குகின்றார், புனிதமுள அருள் நோக்கு செழிப்பது ஏது என்று கேட்கிறார். அதாவது பொருளை தேடி தேடி இயந்திரமாக வேலை செய்கிறார்களே, ஆனால் அந்த அருள் செல்வம் இல்லை என்றால் எப்படி செழித்து வாழ முடியும் என்று கேட்கிறார். வாழ்க்கையில் அமைதி கிட்டாது அருள் இல்லை என்றால் என்று மகரிஷி இன்னொரு கவிதையிலே குறிப்பிட்டிருப்பார்கள். அப்ப சிறந்த செல்வம் அருட்செல்வம் என்றால் என்ன? முதலில் மகரிஷி அவர்கள் அருட்செல்வம் 2 உறுப்புகளை கொண்டது. ஒன்று இறை உணர்வு. இறைவனின் அருளோடு வாழ்வதை விட வேறு சிறந்த செல்வம் எதுவும் இருக்க முடியுமா என்ன? அருட்செல்வத்தோடு 2வது உறுப்பு அறநெறி. அதாவது பிறருக்கு துன்பம் தராமல் இயன்ற அளவு பிறர் நன்மைக்காக உதவிக்கொண்டே நமது கடமைகளை சரிவர செய்வதே அறநெறி. அது சரி, சிறந்த செல்வம் அருட்செல்வம் என்றால் உங்கள் கேள்வியின் 2வது பகுதி அந்த அருட்செல்வத்தை எப்படி சம்பாதிப்பது? இறை அருள் வேண்டும் என்றால் குரு அருள் கண்டிப்பாக தேவை. எப்படி 2 அருள் செல்வங்களையும் சம்பாதிப்பது? அதற்கு அருகில் இருக்கும் மனவளக்கலை மன்றத்தில் சேர்ந்து தினசரி 1.5 மணி நேரம் நமக்காக ஒதுக்கி வாழ்க்கை கல்வியை படித்து அங்கே சொல்லிக் கொடுக்கிற பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தால் ஒரு சில மாதங்களிலே அருள் செல்வர் என்ற பட்டத்தை வழங்குகிறார்கள். மேலும் உச்சபட்ச கல்வியான பிரம்ம ஞானத்தை வழங்கி பிரம்ம ஞானியாக அழகு பார்த்து நம்மை இறை அருளோடு வாழும் வழிமுறைகளையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது என்ன? சிறந்த செல்வமான அருள் என்ற பொக்கிஷத்தை நான் மட்டும் சம்பாதிப்பது? என் குடும்பத்தாருக்கு, ஏன் சமுதாயத்தில் இருக்கும் குறைந்தபட்சம் நம் தொடர்பில் இருப்பவருக்காவது அந்த அருள் செல்வத்தை கொடுக்கிற அளவுக்கு என்னை தகுதியாக்கும் பயிற்சிகளையும் வழங்கி நம்மை அருள்நிதி என்ற பட்டத்தை கொடுத்து நம்மை பெருமைப்படுத்துகிறது மகரிஷி அவர்களின் ஒவ்வொரு மனவளக்கலை மன்றமும். இதை உணர்ந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொருளோடும் அருளோடும் வளமாக வாழ்வோம், பிறரையும் வாழ வைக்க உதவுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே. வேதாத்திரியம் வாயேஜ். வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக. லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.